அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நாகராஜன் அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு நாகராஜன். நாளை ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக தமிழக முதல்வர் பிரதமரை சந்திக்க இருக்கிறார். நாளை அவருடன் அதிமுக எம்பிக்கள் அனைவரும் செல்ல இருக்கிறார்களா? இது பத்தி சொல்லுங்க சார். மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் தமிழக எம்பிக்கள் அனைவரும் மக்களின் மனநிலையை, மாணவர்களின் கொதிநிலையை, இளைஞர்களின் எழுச்சியை எடுத்துச் சொல்லவும், விரைந்து ஜல்லிக்கட்டு தடையை நீக்க சட்ட திருத்தம் கொண்டு வரவும் மத்திய அரசை மீண்டும் வலியுறுத்த கழக பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களை டெல்லிக்கு அனுப்புகிறார்கள். கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் தான் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அறிவுறுத்தின் பேரிலே பாரத பிரதமரையும் சந்தித்தோம். நேரில் சந்தித்து கழக பொதுச் செயலாளர் அவர்களின் கோரிக்கையை எடுத்து சொன்னோம். அதே போன்று கழக பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் கொடுத்தார்கள். அந்த கடிதத்தை பிரதமர் அலுவலகத்திலேயும் மாண்புமிகு அந்த துறையைச் சேர்ந்த அமைச்சரிடத்திலேயும் கொடுத்து அனைத்து எம்பிகளையும் வலியுறுத்தி வந்தோம். இப்பொழுது மீண்டும் மக்களின் எழுச்சியை, மாணவர்களின் கொதிநிலையை, இளைஞர்களின் எழுச்சியை மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் பாரத பிரதமரிடத்திலும் இந்திய ஜனாதிபதி இடத்திலும் எடுத்து சென்று மீண்டும் அந்த ஜல்லிக்கட்டு தமிழக கலாச்சாரத்தை விரைந்து தமிழகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஆணையிட்டதன் பேரிலே தான் நாங்கள் இப்பொழுது தமிழகத்தை இருந்து அனைத்து எம்பிகளும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மூலமாக எடுத்துச் செல்வதற்காக இப்பொழுது டெல்லிக்கு விரைந்து சென்று கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பேன் என்று எப்படி பல்வேறு காலகட்டங்களிலே அறிக்கையின் மூலமாகவும் அவர்களுடைய சூளுரையை நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் புறப்படுகின்றோம்.